ஆகஸ்ட் 9ஆம் தேதி ஆஜிகார் அப்படின்ற ஒரு கவர்மெண்ட் எய்ட் ஹாஸ்பிட்டலில் 31 வயசான முதுநிலை பயிற்சி மருத்துவர் மர்மமான முறையில் ரேப் பண்ணி இறந்த விஷயம் வந்து ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. கொல்கத்தாவில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கான ரிசல்ட் 165 நாள் கழிச்சு இன்னைக்கு அவருக்கு மரண தண்டனை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த திருடனை எப்படி ஐடென்டிஃபை பண்ணாங்க, அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்றத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ திஸ் இஸ் யோர் கலைவாணன், லெட் மீ கெட் இன் திஸ் வீடியோ. எஸ், ஆகஸ்ட் 9ஆம் தேதி 11 மணி அளவில் கடைசியாக அந்த பொண்ணு அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணிட்டு நான் நைட் ஷிஃப்ட் பார்க்குறேன் அப்படின்ற ஒரு தகவலை தெரிவிச்சுட்டு அவங்க வேலையை கண்டினியூ பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 2 மணி அளவில் அவங்க ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு ஆடிட்டோரியம் போயிருக்காங்க. இந்த நேரம் பார்த்து அந்த சம்பவம் நடந்திருக்கு. ஸோ காலையில் 9:30 மணிக்கு வேலைக்கு எல்லா மருத்துவர் வந்திருக்காங்க. ஸோ வந்தவங்க ஆடிட்டோரியம் போய் பார்த்துருக்காங்க. ஆடிட்டோரியமில் ஒரு பொண்ணு மேலாடையின்றி மர்மமான முறையில் இறந்து கிடந்திருக்காங்க. ஸோ இதை பார்த்து அந்த பொண்ணுங்க என்ன பண்ணுறாங்க, ஸோ அவங்கள ஐசியூக்கு கொண்டு போகிறாங்க. ஸோ ஐசியூ கொண்டு போனப்போ அவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு தகவலை வந்து சொல்கிறாங்க. ஸோ அங்கே இருக்கிற காலேஜில் வேலை செய்கிற அந்த கண்காணிப்பாளர் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு உங்கள் பொண்ணு தூக்கு மாட்டி இறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு தகவலை வந்து அவங்க அம்மா அப்பாவுக்கு சொல்கிறாங்க. ஸோ அதை கேட்ட அவங்க அம்மா அப்பா அதிர்ச்சி ஆகிட்டு, இல்லை என் பொண்ணு இந்த மாதிரி செஞ்சுருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு கருத்தையும் சொல்கிறாங்க. ஸோ சொல்லிவிட்டு இந்த இதை வந்து ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஒரு கேஸாகவும் ஒன்று எழுதி கொடுத்துட்றாங்க. ஸோ இதை பார்த்து அங்கே மருத்துவர் என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே வேலை செய்கிற மருத்துவர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ ஒரு மருத்துவருக்கே இப்படி ரேப் பண்ணி காலேஜுக்குள்ளேயே ரேப் பண்ணி சாவடிச்சிருக்காங்க, எங்களுக்கு என்ன இது இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு ஸோ அங்கே வேலை செய்கிற மருத்துவர்கள்லாம் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ இதை பார்த்த முதல்வர் என்ன பண்ணியிருக்காரு, ஸோ இந்த கேஸை நாங்கள் போலீஸ்கிட்ட இருந்து சிபிசிஐடிக்கு மாற்றிடுறோம். ஸோ நீங்கள் எல்லோரும் திரும்பவும் உங்கள் ரெகுலர் ரொட்டைன் வேலையை நீங்கள் பாருங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ இந்த கேஸை சிபிசிஐடிக்கு மாற்றிடுறாங்க. ஸோ இதை இன்வெஸ்டிகேஷன் பண்ண சிபிசிஐடி என்ன பண்ணுறாங்க, உள்ளே போயிட்டு அந்த பொண்ணை ரேப் பண்ண இடத்துக்கு போயிட்டு பார்க்குறாங்க. அங்கே அந்த ப்ளூடூத் இயர்ஃபோனும் அந்த பொண்ணோட நகத்தில் சதைகள் இந்த ஏதாவது ஒன்று பண்ணுறப்ப இப்படி கீறுவாங்க இல்லைங்களா. ஸோ அப்போது அந்த பொண்ணோட நகத்தில் அந்த சதை இருக்குது அப்படின்றத வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஸோ இதை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க செக் பண்ணப்போ அதை செஞ்ச ஒரு குற்றவாளி வந்து சஞ்சய் ராய் அப்படின்ற ஒரு குற்றவாளி அப்படின்றத வந்து சிபிசிஐடி ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. ஸோ இதை கேட்ட ஊர் பொதுமக்கள் என்ன பண்ணுறாங்க, அவருக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும்பா அப்படின்ற ஒரு முறையீடை வந்து வைக்கிறாங்க. ஸோ நியூஸில் எல்லா இடத்துலையுமே அவருக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு முறையீடை வந்து வைக்கிறாங்க. ஸோ இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிவிட்டு அவனை வந்து கோர்ட்டில் வந்து ஆஜர்படுத்துகிறாங்க. ஸோ கோர்ட்டில் ஆஜர்படுத்தினப்போ அவன் என்ன பண்ணியிருக்கான், அவனுக்கு அவனே வாதாடி இருக்கான். என்ன சொல்லியிருக்கான், இல்லை இந்த குற்றத்தை நான் செய்யலை அப்படின்ற ஒரு கருத்தை வந்து எடுத்து வச்சிருக்கான். ஸோ கோர்ட் வந்து என்ன பண்ணியிருக்கு, நீங்கள் இப்போ பேசக்கூடாது, உங்களுக்கு இன்னொரு நாள் டைம் தருவோம், ஸோ நீங்கள் அப்போ பேசுங்க அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்லிவிட்டு அவனை அழைச்சிட்டு போக சொல்லியிருக்காங்க. ஸோ போனதுக்கப்புறம் திரும்பவும் அந்த கேஸ் வந்து ஹியரிங் வந்திருக்கு. ஸோ அப்போ வந்தப்போ அவனை வந்து பேச சொல்லியிருக்காங்க. அவன் என்ன சொல்லியிருக்கான், இல்லை இந்த குற்றத்தை நான் செய்யலை, இதுக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ பட் இவன் தான் அந்த மர்டர் அப்படின்றதுக்கான ப்ரூஃப் எல்லாமே இருந்திருக்கு. ஸோ ப்ளூடூத் இயர்ஃபோன், அப்புறம் அந்த பொண்ணோட நகத்தில் இருந்த அந்த சதைகள், ஸோ மோர் தென் எனஃபான இந்த இதெல்லாமே இருந்திருக்கு அப்படின்றத சிபிசிஐடி வந்து சொல்லியிருக்காங்க. பட் இதுக்கு பின்னாடி நிறைய விஷயம் இருக்குன்றதையும் நான் ஒரு சில இடத்துல வந்து படித்து பார்த்தேன். பட் அதை நான் உங்க கூட எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா அது ரொம்ப தவறாக போயிருந்ததுனால நான் அதை தவிர்த்து வச்சுருக்கேன். ஸோ இவன் தான் குற்றவாளி அப்படின்றத கோர்ட்டுமே முடிவு பண்ணிடுது. ஸோ அந்த சஞ்சய் ராய்க்காக வாதாடின வக்கீல் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஓகே மேடம், இவர் தான் குற்றவாளின்னு முடிவு பண்ணியாச்சு, பட் அந்த பொண்ணோட ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட்டை நாங்கள் கேட்டோம், இப்போ வரைக்கும் எங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து எந்த ஒரு இதுவுமே வரலை அப்படின்ற ஒரு முறையீடுமே முன்வைத்தார். ஸோ இதுக்கு கோர்ட் என்ன பதிலளிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃப்யூச்சரில் நாங்கள் கண்டிப்பாக இது கொடுப்போம் அப்படின்ற ஒரு முறையீடையுமே பதிலாக வந்து ரிப்ளை கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க பெற்றோர்கள் இதை என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக இது வந்து இந்த ஒரு பையனால் மட்டுமே செய்ய முடிகிற வேலை இல்லை, இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக நிர்வாகம் பொறுப்பு இருக்கும், இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஸோ அந்த பையனுக்கு மரண தண்டனை கொடுத்தது கோர்ட் எங்களுக்கு நாங்கள் மதிச்சது வந்து ஒரு ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்றத வந்து அவங்க பெற்றோர்கள் வந்து தெரிவிச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பின்னாடி இருக்கிற ஆளுங்களுக்கும் தண்டனை கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து அவங்க பெற்றோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஸோ அந்த பொண்ணு ஐசியூவில் சேர்த்துனப்போ நைட்டு நேரத்தில் இந்த மருத்துவர் எல்லாம் போராட்டம் பண்ணியிருக்காங்க. ஸோ போராட்டம் பண்ணப்போ யாருன்னே தெரியாத ஒரு சில குறிப்பிட்ட நபர் ஒரு மர்ம நபர்கள் வந்து அந்த ஐசியூவையே அடித்து உடைச்சிருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே போயிட்டு ஹாஸ்பிட்டல் அடித்து உடைச்சி எவிடன்ஸையும் அடித்து உடைச்சி ஹாஸ்பிட்டலையே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாகவே துவம்சம் பண்ணி எடுத்திருக்காங்க.
அந்த இடத்துல எதுக்கு அவங்க அந்த விஷயத்த செஞ்சாங்க? ஸோ அப்போது அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்றதுனால தானே செஞ்சுருக்காங்க. பட் நான் ஒரு சில இடத்துல நிறைய விஷயம் படித்து பார்த்தேன். இதுக்கு பின்னாடி ஐபிஎஸ் அதிகாரியோட சதியும் இருக்குது, ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க அப்படின்ற நிறைய விஷயமும் நான் படித்து பார்த்தேன். ஸோ இது பின்னாடி நிறைய பேர் இருக்காங்கன்றது ஒரு உண்மை. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த ஒரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ இதை பற்றியே உங்களுக்கு இன்னும் ப்ரீஃபாக வேணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் என்னோட ரிசர்ச்சை தொடர்ந்து நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அடுத்த ஒரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். திஸ் இஸ் யோர் கலைவாணன். ஸ்டே டியூன்ட் வித் அஸ். பை.